தக்காளி, வெங்காயம் ரெண்டுமே விலை ஏறுது இறங்குது, விளைச்சல் ஜாஸ்தியானா. அதுல நம்ம தமிழ்நாட்டுல முக்கியமா பார்த்தோம்னா தக்காளி அதிக மகசூல் வந்துருச்சுன்னா அது உடனே நம்ம ப்ராடக்டா மாத்தலாம். இதுக்கு நம்ம ஐஏஹெச்ஆர்ல தக்காளியில இருந்து பவுடர் பொடி பண்றது எப்படி? எல்லாரும் கேட்பாங்க, தக்காளியில இருந்து பொடி பண்றது என்ன அவ்வளோ பெரிய இதா? அது கிடையாது. சயின்டிபிக் வேயா கலர் இருக்கணும், அதோட சத்து பொருட்கள் குறையாம இருக்கணும், நீண்ட நாள் கெடாம இருக்கணும். இதுக்காக நாங்க ஆராய்ச்சி செய்து எந்த டெம்பரேச்சர்ல, எந்த மாதிரி ட்ரையர்ல, எந்த பக்குவத்துல ட்ரை பண்ணி எடுத்தா அது நீண்ட நாள் கெடாம இருக்கும்னு நாங்க ஆராய்ச்சி பண்ணி இது பண்ணியிருக்கோம். அது என்னன்னா இது நீங்க ட்ரைனிங் கொடுக்குறோங்க. வருஷத்துக்கு 4 தடவை அந்த ட்ரைனிங் வரும். அந்த ட்ரைனிங் 2 நாள் ட்ரைனிங், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் சொல்லுவோம். தக்காளி ஆரம்பத்துல இருந்து எப்படி அதை தரம் பிரிக்கிறது, எந்த மாதிரி கட் பண்ணணும், எந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி எந்த பதத்துல எடுக்கணும், எந்த டெம்பரேச்சர், இதெல்லாம் செயல்முறை விளக்கமா நாங்க ட்ரைனீஸை வச்சு அவங்களே செய்வாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அந்த மாதிரி நாங்க சுமார் 10ல இருந்து 12 ட்ரைனிங் தக்காளி பவுடர் பண்றதுக்கே நாங்க கொடுத்துருக்கோம். அந்த ட்ரைனிங்க்கு கட்டணம் எவ்வளோன்னா 2 நாள் ட்ரைனிங் தக்காளின்னும் இது வெங்காய பவுடர் ரெண்டுக்கும் நாங்க கொடுக்குறோம். 2 நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு 5000 ரூபாய். 5000 ரூபாய் ட்ரைனிங் ஃபீஸு, சர்டிஃபிகேட், ட்ரைனிங் மேனுவல் ஒரு புக்கும் கொடுப்போம். அதோட தங்கும் இடம் வசதி, 2 நாளைக்கு சாப்பாடு எல்லாம் போட்டு அந்த ட்ரைனிங் நாங்க சொல்லித்தரோம். அது நிறைய பேர் பயன்படுத்திட்டு அடுத்து அந்த தக்காளி சீசன்ல எப்போ உங்களுக்கு விளைச்சல் ஜாஸ்தி வருதோ கொண்டு எங்க இன்குபேஷன் ஃபெசிலிட்டிலேயே அந்த ட்ரையர்லயே போட்டு அவங்க பவுடரா மாத்திருக்காங்க. நீங்க அடுத்த கேள்வி கேட்பீங்க, இந்த தக்காளி பவுடர் எங்க யூஸ் ஆகுதுன்னு. அது பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் அல்ல ஹாஸ்டல்ல எல்லாம் நீங்க இன்ஸ்டன்ட் தக்காளி சூப் பண்றதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் நீங்க செய்யறாங்க இல்லையா, இந்த சாம்பார் பொடி, ரசப்பொடி, அவங்கெல்லாம் செய்யும் போது மல்லித்தூள், மிளகாத்தூளோட இந்த தக்காளி பவுடரையும் போட்டுட்டா அவங்க சாம்பார் பண்ணும்போது தக்காளி போடவே அவசியம் இல்லை. இந்த தக்காளி பவுடரும் அதோட சுவை, நிறம், மனம் எல்லாமே அது சேர்ந்து வந்துடுது. அந்த தொழில்நுட்பமும் நீங்க இங்க ஐஏஹெச்ஆர்ல எங்க பிரிவுல நீங்க வாங்கலாம். அப்புறம் தக்காளியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு தொழில்நுட்பம் என்னன்னா கிரஷ் டொமேட்டோ. இது டொமேட்டோ கூழ் கிடையாது. இது எங்க ஐஏஹெச்ஆரோட தொழில்நுட்பம். இதுல விதையும் வேலை உள்ள தோலையும் சேர்த்தே நாங்க அதை அரைச்சிடுறோம். அரைச்சிட்டு ஒரு கான்சென்ட்ரேஷன் அதெல்லாம் இது எவாப்ரேட் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்றதுன்னா கெட்டி ஆக்குறது, ஜாம் மாதிரி வச்சுக்கோங்களேன், கெச்சப் மாதிரி. ஆனா இது கெச்சப் கிடையாது. இது சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ணாம மெயின் சமையலுக்கே நீங்க இது ஒரு ஸ்பூன் போட்டா 3 தக்காளிக்கு இது ஈக்குவலா இருக்கும். இப்போ அந்த கிரஷ் டொமேட்டோ டெக்னாலஜில இது ஒரு 4-5 கம்பெனிக்கு நான் கொடுத்துருக்கோம். இது ஸ்டார்ட் அப்புங்கிறாங்க. இப்பதான் தொழில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றவங்க அவங்கெல்லாம் இந்த தொழில்நுட்பத்தை எடுத்துட்டு அவங்க இந்த தக்காளி கிரஷ் டொமேட்டோவை பேஸா வச்சுட்டு இந்த ஹாஸ்டல், ஹோட்டல் அவங்களுக்கெல்லாம் ரெடி டு குக், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ சமைக்கணுங்கிறவங்களுக்கு இதை கட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி இந்த தக்காளி பேஸ்ட்டை போட்டுட்டு நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். அதுல விதையும் தோலும் இருக்கனால இயல்பான அந்த ஃப்ரெஷ் தக்காளி, முழு தக்காளி போட்டா நம்மளுக்கு என்ன டேஸ்ட் வருமோ அது இந்த கிரஷ் டொமேட்டோல வருது. இந்த தொழில்நுட்பமும் ஐஏஹெச்ஆர்ல நீங்க கண்டிப்பா நீங்க வாங்கிக்கலாம். கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அதையும் மீறி ஏதாவது உங்களுக்கு அதில் ஏதாவது சிரமங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் நான் எக்ஸ்டென்ஷன் டிவிஷன் ஹெட்டாக இருக்கிறேன். அங்கே கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் ஃபர்தராக உங்களையும் அந்த பர்டிகுலர் சயின்டிஸ்டையும் இந்த தொழில்நுட்பங்களுக்கும் உங்களுக்கும் எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்கிறத நாங்கள் தெளிவாக உங்களுக்கு புரிய வைப்போம். மேலும் உங்களுடைய தோட்டக்கலையாக இருக்கட்டும் இல்லை வேளாண்ல எந்த ஒரு சாகுபடியை அதிகப்படுத்தி
நல்ல ஒரு வாழ்வாதாரத்துக்கும் சரி, நல்ல ஒரு பொருளாதாரத்தில் அதிகமாக்குறதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தோட்டக்கலை பயிர்களின் புனித தலம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயியும் தோட்டக்கலை பயிர் செய்யக்கூடிய விவசாயிகள் கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும். அந்த அளவுக்கு தோட்டக்கலை பயிர்களுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. விவசாயிகள் வந்து இதை பார்த்து பயனடையும். பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே